ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட்ட சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12th ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்குது. ஒன்று பயாலஜிக்காரங்களுக்கு வந்துட்டு பயாலஜியோட முடிஞ்சிருது, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்காரங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம். ஸோ ஆக மொத்தம் எல்லாருக்குமே இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட எய்மு நல்ல காலேஜஸ் சேரணும், நல்ல குரூப் சேரணும், நல்ல அவங்களுடைய ஃபியூச்சர் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, மேபி எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி நிறைய பேருக்கு அது கஷ்டமா இருக்கு, நிறைய பேருக்கு அது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நிறைய கருத்துக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. எஸ்பெஷலி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி எழுத போறவங்க நல்லா நீங்க பேராமெடிக்கல் அக்ரி இந்த மாதிரிலாம் போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பயாலஜி கட் ஆஃப் கண்டிப்பா அதிகமாக தேவைப்படும். எஸ்பெஷலி வெட்டினரிக்கு சென்டம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் எங்கேயோ எது தப்பா எழுதும். ரைட், சரி, இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நம்ம நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல சேருவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல என்னென்ன மாதிரியான குரூப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதுலயும் எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்ல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்த வீடியோல சயின்ஸ் குரூப்ல அண்ட் இன்ஜினியரிங்ல தமிழ்நாட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் பிஏ பிகாம் இந்த மாதிரியான இடங்கள்ல என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்பதான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் பாத்தீங்கன்னா துணுக்குமுட்டை. இதெல்லாம் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலியமா கொடுத்துட்டு இருக்கீங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிஏ லிஸ்ட் பார்த்துடலாம். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், BA English Language with Computer Application, BA History, BA History and Tourism, BA History with the Civil Services, BA Tourism and Travel Management, BA Economics, BA Economics with the Portfolio Management, BA Economics with the Logistics and Freight Management, BA Economics with the Global Business, BA Economics with Retailing, BA Defense and strategic studies, BA economics with computer application. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏல இருக்கக்கூடிய கோர்சஸ். ஓகே, இது போக பார்த்தீங்கன்னா பிஏ ஜாகிரபி இருக்குது. பட் எஸ்பெஷலி பிஏ ஜாகிரபியில ரொம்ப அவைலபிலிட்டி கம்மி தான். பிஎஸ்சி ஜாகிரபி தான் ரொம்ப நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பிகாம்ல பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் பிகாம்ல சிஏ, பிகாம்ல இ காமர்ஸ், பிகாம்ல கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம்ல கார்பரேட் செக்ரட்டரிஷிப் வித் சிஏ, பிகாம் ரீட்டைல் மார்க்கெட்டிங், பிகாம்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிகாம்ல பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிகாம்ல கோஆபரேஷன், பிகாம்ல கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், பிகாம்ல பிஏ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிகாம் வித் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இது கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் ரொம்ப முக்கியமான இது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் இருக்கும், அங்க இது ஜாயின் பண்றதுக்கு இந்த கோஆபரேட்டிவ் கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாம்ல கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், பிகாம்ல இன்டர்நேஷனல் பிசினஸ், பிகாம்ல ஃபினான்ஸ், பிகாம்ல கார்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் பிபிஏக்குள்ள வந்தோம் அப்படின்னா பிபிஏ வித் சிஏ அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிபிஏ இன்டர்நேஷனல் பிசினஸ், பிபிஏ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், பிபிஏ சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஏ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், பிபிஏ இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், பிபிஏல பேங்கிங், பிபிஏல இன்சூரன்ஸ், பிபிஏல மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், பிபிஏல ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், பிபிஏல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 42 கோர்சஸ் இந்த ஆர்ட்ஸ் குரூப்ல பாத்தீங்கன்னா இருக்குது. சர்டிபிகேஷன் இந்த ஆர்ட்ஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்குதா அப்படின்னா ஆர்ட்ஸோட சேர்த்து சயின்ஸோடையும் சேர்த்து இருக்குது. சர்டிபிகேட் கோர்ஸ் மட்டும் நான் சொல்றேன், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சர்டிபிகேட் கோர்ஸ் இன் மஷ்ரூம் கல்டிவேஷன், certificate course in wheat grass production, certificate course in exotic vegetables and aromatics. மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 42 ஆர்ட்ஸ் பிஏல அண்ட் பிகாம்ல கோர்சஸ் இருக்குது. அது அது போக சர்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய கோர்சஸ் பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய தகவல். பிஏ அண்ட் பிகாம்ல என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நீங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக துணுக்குமுடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக என்னுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது வீடியோஸில். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டவுட் வேணும்னா கேளுங்க. நான் ஏதாவது தப்பாக சொன்னேன் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கண்டிப்பாக திருத்தலாம். ஏன்னா எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட், இதில் மேபி தவறுகள் இருக்கலாம். தவறுகளை திருத்திக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்க. ஸோ உங்களை ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். பிஎஸ்சியில் அண்ட் இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.